இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. டாக்டர் தமிழ் இப்ப எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்ன டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ் நல்லா இருக்கால? நான் உள்ள போய் பார்க்கலாம்ல? ஐ எம் சோ சாரி. எங்களால குழந்தையை காப்பாற்ற முடியல. குழந்தை இறந்து போயிட்டா. என்ன சொல்றீங்க பாரதி? என்னம்மா தமிழ் இறந்துட்டலாம் சொல்றாரு? தமிழ பார்க்கணும். எனக்கு தமிழ பார்க்கணும். சொன்ன கேளுங்க. சொன்ன கேளுங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது. பார்க்கணும். சொன்ன கேளுங்க. இப்போதைக்கு அலௌட் இல்ல. நீங்க சொன்ன கேளுங்க. தமிழ் பாரதி. பாரதி ஒண்ணு இல்ல பாரதி. பாரதி பாருங்க. என்னாச்சு? குழந்தை ரொம்ப ஷாக் ஆனதுனால ஆர்கன் டேமேஜ் நடந்து குழந்தைக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கு. குழந்தைக்கு அட்டாக்கா? வைத்தியம் மாதிரி பேசாதீங்க. ஒரு டாக்டர் மாதிரி நடந்துக்கோங்க. எங்க அவளுக்கு 10 வயசு தாங்க ஆகுது. இந்த வயசுல ஹார்ட் அட்டாக்னு பேசுறீங்க? நீங்க என்ன டாக்டரா? நீங்க பாருங்க சார், நடந்ததை நாங்க சொல்லிட்டோம். உங்க குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரிப்போர்ட்ஸா எவிடன்ஸா இருக்கு. குழந்தைக்கு இருந்த பிரச்சனைய ஐடென்டிஃபை பண்ணாம இவ்வளவு நாள் இருந்தது உங்களோட தப்பு. டெஸ்ட்ல குழந்தைக்கு பிரச்சனை இருந்ததும் நாங்க குழந்தையோட அம்மா கிட்ட டீடைல்டா பேசிட்டோம். ஒரு நாள் அப்சர்வேஷன்ல வச்சாதான் இதோட சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்ல முடியும்னு தெளிவா சொல்லியாச்சு சார். இதுக்கு இடையில அன்எக்ஸ்பெக்டடா குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்து அட்டாக் வந்திருக்கு. எங்களுக்கு மட்டும் இந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு என்ன ஆசையா? நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். பட் குழந்தைக்கு அதை தாங்குற சக்தி இருக்குல்ல. We are sorry. என்னங்கடா கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்ற கதையெல்லாம் நம்பறதுக்கு வேற ஆளை பாருங்க. ஓகே ஓகே கூல். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்து குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கு. மறக்கிறதுக்கு நீங்க அதே இதையும் சொல்லி மழுப்புறீங்களா? சும்மா விட மாட்டேன். தமிழ் தமிழ் கடவுளே, என் குழந்தை இப்படி பண்ணிட்டியே. யாரு கண்டு பட்டுச்சோ இத கண்ணால பாக்குறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க? எம்மாடி, என்ன சுத்தி சுத்தி வருவியம்மா. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கே தமிழ். பாட்டி கூப்பிடுறேன், எந்திரடா கண்ணு, எந்திரு. கண்ணை முடிச்சு பாருடா தமிழ். அம்மா பாரதி, ஏன் இப்படி உக்காந்துருக்க? நம்ம தமிழ வந்து பாரு, பாருமா. தமிழ் நம்மளை விட்டு போயிட்டா. வந்து பாருமா, உன் தங்கத்தை வந்து பாருமா. அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னியே. எல்லாருமா சேர்ந்து உன்னை கட்டாயப்படுத்தி அவளை அனுப்பி வச்சமே. அதுக்கு இந்த கதியா? ஐயோ டாக்டர், என்னாச்சு? ஹாஸ்பிடல்ல ஆபரேஷன் வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஓகே தானே? பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட ஆம்புலன்ஸ் உங்க பொண்ணு அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்ந்துரும். குழந்தையோட இதயத்தை சர்ஜரி பண்ணி எடுத்ததும் உடனே பாடியை அனுப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்காக தான் சார் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அப்புறம் இந்த ஹாஸ்பிடல்ல இழுத்து மூடிட்டு நாங்க போக வேண்டியதுதான். இங்க பாருங்க டாக்டர்,
உங்களுக்கு எந்த பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனை வராம கரெக்டா பண்ணி கொடுக்க எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணியாச்சு. சர்ஜரி முடிஞ்சதும் நீங்க கேட்ட பணத்தோட பெருசா செட்டில் பண்ணிடுறேன். சார், இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் பணத்துக்காக மட்டும் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னோட இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கான லைசன்ஸ் உடனே கிடைக்கணும். நீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் சார். அத பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். என் பொண்ணு உயிருக்கு முன்னாடி வேற எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த உதவிக்காக உங்களை லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் சார். சின்னதா கூட யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். அக்கா எங்கம்மா? எனக்கு அக்கா மேல கோவம் இல்லைன்னு சொல்லணும். அக்கா எங்க? அம்மா எழுந்திரிமா. அம்மா அதே தமிழ் தமிழ் உள்ள அம்மா அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் காலையில அட்மிட் ஆன தமிழ் ஃபேமிலி தானே? எதுக்கு அழறீங்க? அப்படி என்ன நடந்துச்சு? தமிழ் எங்களை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க டாக்டர். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. டாக்டர், காலையில நீங்க கூட தமிழை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொன்னீங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தா தமிழ் தமிழ் எங்களை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க டாக்டர். அட பாவீங்களா, அநியாயமா உங்களோட சுயநலத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை பலி கொடுக்க பாக்குறீங்களே. தமிழோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டோனருக்கு சாதகமா இருக்கிறதுனால குழந்தை செத்துட்டான்னு டிராமா பண்ணி இப்படி ஒரு கொடுமையை பண்ண போறீங்களே. இதை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயம் இதை நான் சும்மா விட மாட்டேன்.